மகேஷ பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவன் சாஃப்டான பையன். அவனே கோவம் வந்து அடிக்கிறான்னா அந்த அளவுக்கு நீ அவனை விருப்பத்திருக்க. என்ன பண்ண? நான் ஒன்னும் பண்ணல. இந்த காலையில இருக்க பிடிக்கல, வேற வீடு பாத்துட்டு வேற ஏரியாக்கு போலாமான்னு தான் கேட்டேன். நீ என்ன சொன்னாலும் சரி, நான் நிச்சயமா சொல்றேன். உன் கன்னத்துல விழுந்த அடி வீடு மாறலான்னு சொன்னதுக்காக இல்ல. ஒரு பக்கம் இவன் வேற மாதிரி ரூட்ல போயிட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் என் மாமியார் எனக்கு தெரியாம என் வீட்டுக்கு வந்து மகேஷ்க்கு சமைச்சு போட்டுட்டு இருக்காங்க. பைத்தியம் பைத்தியம். உன் பார்வையில தாண்டி கோளாறு இருக்கு. உன் மாமியார் வந்து சமைச்சு போடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? நீ அவனை பட்னியா போட்டிருக்க. அதுக்காக கல்யாணத்துக்கு அப்புறமும் அம்மா புள்ளையாவே இருந்தா என்ன அர்த்தம்? இங்க பாரு மகி, முதல்ல நீ உன் வாழ்க்கைக்கும் உன் புருஷனுக்கும் என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கோ. இது வரைக்கும் அவன் எதுக்காக உன்னை அடிச்சான்னு நீ சொல்லவே இல்ல. என்ன அது உன் ஈகோ? சொல்லேண்டி, என்னதான் பேச தொலைச்ச? வெறுப்புல சொன்னேன். காலனில இருந்தா தானே நீ கண்டவளோட சுத்த முடியும்னு சொன்னேன். சந்தேகம் மட்டும் தாம்பத்தியத்துக்குள்ள வந்துருச்சு, சந்தோஷத்தை நிரந்தரமா அழிச்சிடும். இப்ப என்னதான் பண்ண சொல்ற? சாரி கேளு. சாரியா? உன் ஈகோ விட்டு நீ இறங்கவே மாட்டியா? என்ன ஓடி, உன் வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு. என்ன மகேஷ், ஆபீஸ் ஃபைல்ஸ் பாத்துட்டு இருக்கியா? ஐயோ, கோவமா இருக்கீங்க போல. பேச மாட்டீங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் நான் பேசினது நியாயம்தான். ஒரு 2 விஷயம் தான் உன்னை ரொம்ப ட்ரபிள் பண்ணுது இல்ல? என்ன ட்ரபிள் பண்ற விஷயம்லாம் உனக்கு தெரியுமா? ஒண்ணு, நான் உனக்கு சமைச்சு போட மாட்டேங்கிறது. நான் கண்டிப்பா உனக்கு சமைச்சு போடுறேன்டா. இன்னொன்னு, நான் இந்த காலனி விட்டு போலான்னு சொன்னது உனக்கு கோவம். நம்ம இதே வீட்டுல இருக்கலாம்டா, ஓகேவா? நான் மனசார தான் சொல்றேன். பார்க்கலாம், எவ்வளவு நாளைக்கு தான் உன்னோட வேர்ட்ஸை நீ கீப் அப் பண்றேன்னு பார்க்கறேன். மகேஷ், தேங்க்யூ. அவர் அன்னைக்கு சந்தேகப்பட்டது சரியோன்னு எனக்கு இப்ப தோணுது. நான் பேப்பரை அவன்கிட்ட நீட்டி அப்ளை பண்ணிடான்னு சொல்றேன். அவன் படிச்சுக்கிட்டு இருந்த மேகசின்ல இருந்து கண்ணை கூட எடுக்கல. நீங்க மேகசினை புடுங்கி எரிஞ்சிருக்க வேண்டியதானே? நானும் அவன் படிச்சிட்டு இருந்த மேகசினை வாங்கி புடுங்கி தூக்கி போட்டேன். அப்ப அவன் துடிச்சான் பாரு துடிப்பு. பைத்திய மாதிரி மேகசினை எடுத்து மார்போட அணைச்சுக்கிட்டான். ஆண்டி, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அதுல அபி போட்டோ ஏதாவது வச்சிருந்தானா? இல்லம்மா, போட்டோலாம் எதுவும் இல்ல. அபின்னு கூப்பிட்டுக்கிட்டே ஓடுனதுதான் என் அடி வைத்திய கலக்கிடுச்சு. நீ எதுக்கும் அபிகிட்ட நீதான் அவகிட்ட பேச மாட்டல்ல? அட்லீஸ்ட் நவீன் கிட்டயாவது கொஞ்சம் பர்சனலா பேசுமா. உண்மையில அவன் ரொம்ப மரியாதை வச்சிருக்கான், ரொம்ப க்ளோஸா வேற பழகுறான். உங்க வீட்ல மறுபடியும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல்ல? தயவு செஞ்சு பேசுமா. அவங்களுக்குள்ள ஒன்னும் இல்லைன்னு தெரிஞ்சாதான் எனக்கு நிம்மதியா தூக்கமே வரும். ஹாய் மச்சான். எங்கடா போனா? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? என்ன மச்சான் நீ ஏதோ பிரச்சனைன்னு கூப்பிட்டதுனால அடிச்சு புடிச்சு ஓடி வந்தா இப்படி கத்துறே என்ன? நான் உன்கிட்ட அபியை பத்தி கொஞ்சம் பேசணும். அபி உன் தங்கச்சி, அவளை போய் எங்கிட்ட கேட்ட நான் என்ன மச்சான் சொல்லுவேன்? டேய், உங்களுக்குள்ள ஏதா கெமிஸ்ட்ரி ஓடுதா? நீ என்ன சந்தேகப்பட்டு கேட்கற இல்ல யாரோ குத்து விட்டு கேட்கறாங்க தெரியல. தயவு செய்து என்ன சந்தேகப்படாத. என்ன நான் ஒன்னும் உன்னை சந்தேகப்படல நவீன். உங்க அம்மா தான் உன்னை சந்தேகப்பட்டாங்க. நான் தான் பேசி கன்வின்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். எங்க? ஏய், நீ என்ன சொன்ன? எங்க மாட்ட என்ன சொன்ன? உங்க அம்மா கிட்ட என்ன சொன்னா, ஆண்டி எனக்கு அபியை பத்தி கூட அவ்வளவா தெரியாது, ஆனா நவீனை பத்தி நல்லா தெரியும், அவன் இப்படிலாம் பண்ண மாட்டான்னு சொல்லி வச்சிருக்கேன். ஏய், தேங்க்ஸ் a lot யா. என்னை பத்தி பாசிட்டிவா யோசிச்சு எங்க அம்மாட்ட சொன்ன பத்தியா? தேங்க்ஸ் a lot. இப்ப நான் சொல்ல போறத ஃப்ரெண்ட்லி அட்வைஸா எடுத்துக்கோ, வார்னிங்கா எடுத்துக்கோ, எப்படி வேணா எடுத்துக்கோ. அபி விஷயத்துல நீ இனிமே தலையிட கூடாது. ஸ்டாப் இட்டா. வந்து பாத்துட்டு இருக்க, தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்க. என்னைய தெரியணும் உனக்கு? இல்ல என்னைய தெரியணும்? ஐ லவ் அபி, ஐ லவ் அபி. வாடா வா, இப்படி போல்டா பேசிட்டு போக வேண்டியதானே? 2 பேரும் ஏன் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி ஊரை ஏமாத்துறீங்க? இப்ப சொல்றியா? நான் இப்ப சொல்றேன். ஐ லவ் அபி, ஐ லவ் அபி. நான் அவளை காதலிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச 2 லாங்குவேஜ் சொல்லிட்டேன். அண்ட் ஐ லவ் ஹர். ஓகே? என்ன பண்ணுவ நீ? என்ன முடியுமோ படிக்க போ. மவனே மாட்னியா?